Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. ஆமா பாஸ், இந்த புக்ல நீங்க மைக்ரோஃபோனை எதுக்கு ஒளிச்சு வைக்கிறீங்க பாஸ்? இது எதிர்காலத்தை சொல்ற புத்தகம். இத மோட்டோ படிக்க போறா. அவன் சொல்ல போறதெல்லாம் இந்த ஹெட்போன்ல நல்லா கேக்கும். நீங்க அது எல்லாத்தையும் நிறைவேற்றணும், புரியுதா? அந்த மாதிரி எல்லாம் நிறைவேறனதோ அவன் பெரிய சன்னியாசி புத்தர்னு நினைச்சுப்பான். அவனை இந்த உலகத்துக்கே சேவை பண்ண சொல்லி நான் அனுப்பி வச்சிடுவேன். அப்பதானே அவன் என்ன துரத்தாம நான் இங்க ஜாலியா இருக்க முடியும். நான் எல்லாத்தையும் திருடுவேன். குழந்தாய் குழந்தாய் சற்று நில்லு. உன்னுடைய அழகான முகத்தை பார்க்கும் பொழுது ஒரு தேஜஸ் எனக்கு தெரிகிறது. நீ இந்த உலகத்தில் பிறந்ததே மக்கள் அனைவருக்கும் சேவை செய்வதற்காகத்தான் என்று எனக்கு புரிகிறது. சன்னியாசியாகிவிடு. என்ன உண்மையாவா சொல்றீங்க? குழந்தாய், நான் உண்மை விளிம்பி சாமியார், பொய் கூற மாட்டேன். இல்லைங்க சாமி, என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. இந்தா குருவின் அதிசய புத்தகம். மக்களுக்கு சென்று நன்மைகளை கூறு, அதுதான் உனக்கு கடமையாகும். இந்த புத்தகத்தை திறந்து அதில் என்ன எழுதியிருக்கிறதோ அதை அப்படியே அவர்களிடம் கூறு. செல், அதுதான் அவர்களது எதிர்காலமாய் இருக்கும். உனக்கு என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை இல்லை என்றால் நீ தாராளமாக சோதித்து பார்க்கலாம். நில் குழந்தாய், இவர்தான் மோட்டு சாமியார். உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று இவர் கூறுவார். மோட்டு, புத்தகத்தை திறந்து அதை படித்து அவரிடம் கூறு, சீக்கிரம். இன்று இப்பொழுது இந்த மனுஷனோட தலையில தேங்காய் முழுன்னு போட்டிருக்கு. சாமியாரே, நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். உண்மையிலேயே இந்த புத்தகம் ரொம்ப அதிசயமான புத்தகம் தான். பிறகு என்ன மோட்டு சாமியாரே, உன்னுடைய சேவை இந்த நகரத்திற்கு மிக மிக தேவை. அதன் பிறகு இந்த உலகத்திற்கே அது மிக முக்கியமானதாக மாறிவிடும். செல் குழந்தாய், சென்று உன் கடமையை நிறைவேற்று. என் ஆசீர்வாதம் உன்னுடனே இருக்கும். நண்பர்களே, இன்னிலிருந்து உங்க நண்பன் மோட்டு ஒரு பிரபலமான ஜோதிடன். அதாவது கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் எல்லாத்தையும் துல்லியமா கணிச்சு சொல்லக்கூடியவர். என்னாச்சு மோட்டு நண்பா? நான் ஒன்னும் உனக்கு தேவையில்லாத மருந்து எதையும் கொடுக்கலையே. அப்புறம் எப்படி நீ திடீர்னு இப்படி மாறின? ஜோசியம் பாக்குறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதாப்பா. எந்த மோட்டோ பார்க்கல வாய்ப்பே இல்ல. நான் நம்ப மாட்டேனப்பா. ஏய் மோட்டோ, கொஞ்சம் என் எதிர்காலத்தை பத்தி சொல்லு பாப்போம். சொட்ட குழந்தாய், இன்று உனக்கு பணம் கிடைக்கும். நீ நிஜமாவா சொல்ற? மோட்டு சாமி, நீங்க சொன்னது நடந்துருச்சு. நீங்க சொல்ற ஜோசியம் அப்படியே பழிச்சிருச்சு. இங்க பாருங்க, மோட்டு சாமியார் வாழ்க, மோட்டு சாமியார் வாழ்க. நீங்க சொல்லி வாய மூடவே இல்ல, அதுக்குள்ளே இங்க பாருங்க எல்லாம் கிடைச்சிருச்சு. மோட்டு சாமியார் வாழ்க, மோட்டு சாமியார் வாழ்க. நல்லா இருக்கு குழந்தை, நல்லா இருக்கு. போயிட்டு வா. மோட்டு சாமியார் வாழ்க, மோட்டு சாமியார் வாழ்க. எப்படி இந்த மாதிரி ஒரு அதிசயம் எல்லாம் என் வாழ்க்கையில நடக்கும்? சரி மோட்டோ, எனக்கு என்ன ஆகணும் சொல்லு. நீ இப்போ ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிக்க போறடா மண்ட. அப்படியா? அப்படின்னா நான் இப்பவே வீட்டுக்கு போயிட்டு வரேன்டா. சாரிங்க, ரொம்ப சாரி. நல்ல வேளை உங்களை இடிச்சிருப்பேன், தப்பிச்சிட்டீங்க. என்ன மன்னிச்சிருங்க. மோட்டு
மோட்டு சொன்னது உண்மையாயிடுச்சு. இப்ப எனக்கு ஆக்சிடென்ட் நடக்க வேண்டியது, அதுல இருந்து நான் மிஸ் ஆயிட்டேன். வண்டியை ஸ்பீடா ஓட்டிட்டு வந்து ஒருத்த பக்கத்துல இருந்து நிறுத்திட்டான். இல்ல இல்ல இல்ல, இப்படி எல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. எங்கேயோ ஏதோ தப்பு நடக்குது. ஆஹா, எப்படி இருக்கிறாய் மோட்டு சாமியார்? உனது வேலைகள் அனைத்தும் நன்றாக நடக்கிறதா? வளர்ந்த குருவே வணக்கம். எல்லாம் உங்களுடைய அருளால தான் நல்லபடியா நடக்குது. இந்த நகரத்துக்கு தேவையான அளவுக்கு நீ நன்மைகளை செஞ்சுட்ட. இப்போ உன்னோட நன்மைகள் எல்லாமே இந்த உலகத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அதனால ஒவ்வொரு நாடா போய் உலகத்துக்கே நன்மையை உண்டாக்கு. போ குழந்தாய், என் ஆசீர்வாதம் உன்னுடனே இருக்கிறது. உங்க உத்தரவுப்படியே நான் செய்யறேன் குருதேவா. நாளைக்கு வெடிய காலையில சீக்கிரமே கிளம்பி உலகம் முழுக்க சுற்றுப்பிரயாணம் செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஓஹோ, இந்த வீங்கன வாயன் தான் இவனோட குருவா? இவன் சொல்லித்தான் இவன் ஓவரா பீலா விட்டுக்கிட்டு இருக்கானா? என் மக்களை ஏமாத்துறத என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாதுடா வீங்கன வாயனுங்களா. கிளம்பிட பத்துலோ கிளம்பு. இவனுங்க ஒரிஜினலா ஜெராக்ஸனை உடனே கண்டுபிடிக்கணும். சீக்கிரம் இறங்கி விடுற. இது நம்ம தண்டனக்க சாமியாரோட விளையாட்டு தானே? அப்பவே மைல்டா டவுட் ஆனண்டா. இப்ப டவுட் கிளியர் ஆயிடுச்சு. அட பத்லு, இந்தப்பா, இது அதே மாதிரியான புத்தகம் தான். மோட்டு கிட்ட இருக்கிற மாதிரியே தான் இதுவும் இருக்கும். ஆஹா, இப்ப என்னோட விளையாட்டு என்னன்னு நான் காட்டுறேன். என்ற தண்டனக்க டான், இப்ப உனக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுடா. மோட்டு சுவாமிஜி, மோட்டு சுவாமிஜி, இன்னும் இந்த புர்புரி நகரத்துக்கு நீங்கள் ஏகப்பட்ட சேவை செய்ய வேண்டியுள்ளது. பகலில் பக்தர்களுக்கு சேவை செய்துவிட்டு இரவில் நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள். அதற்காக உங்களுக்கு ஃபுல் மீல்ஸ், ஆஃப் மீல்ஸ் அனைத்தையும் நான் தயார் செய்து விட்டேன். வாருங்கள். ஒட்டகப்பாளையத்திலிருந்து உங்களுக்காக சுட சுட சமோசாவும் வந்துவிட்டது. என்னது சமோசாவா? ஓகே பத்ரு நண்பா, உனக்காக நான் இன்னைக்கு ராத்திரி கிளம்புறேன். ஓகேவா? மோட்டு சாமியாரே, உங்க பவரை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் யார அடிக்க போறேன்? சொல்லுங்க சாமி. மாஸ்டர் தம்பி, குட்டையா அதே நேரத்துல காலு மட்டும் ரொம்ப குட்டையா குள்ளமா இருக்கிற ஒருத்தரை புடிச்சு செம மாத்துனேன்னு வச்சுக்க, வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்ல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு குருஜி உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. அப்படியா? ஆனா அந்த குட்டையான ஆளு யாருன்னு சொல்லலையே. மோட்டு சுவாமிஜி, நீங்கள் சொல்லும் அங்க அடையாளங்களில் இங்கே தண்டனக்கா டான் என்று ஒருவர் இருக்கிறார். அவர்தான் கட்டையாகவும் குட்டையாகவும் காட்சியளிப்பார். கரெக்டா சொன்ன பத்துலு. அந்த குட்டை பையன் ஜானே, ஆளு குட்டை காலு குட்டை. என்ன நடக்குது இங்க? என் காதுல என்னென்னமோ விழுதே. மைக்ரோபோன்ல ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கே. அழகாக காட்சியளிப்பவரே, நீங்கள் எதிர்பார்க்கும் நபர் அங்கே இருக்கிறார். நீங்கள் எவ்வளவு அடித்தாலும் அவர் தாங்குவார். ஏய், வாடா. என்னடா வேணாம்? போதுண்டா தனியா, என்ன எதுக்கு அடிக்கிறேன்னு சொல்லிட்டா அப்புறம் அடி. குழந்தாய், ஒருவேளை நீ ஏதாவது ஒரு திருட்டு பயல புடிச்சு அடிச்சன்னா உனக்கு நிறைய பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இங்கே பாருங்கள் சுவாமிஜி, அதற்கு தான் ஜான் உள்ளாரே. எஸ் எஸ், அந்த மாதிரி ஒரு திருடனை புடிச்சு செம்ம மாத்து. என்னையா நடக்குது இந்த ஊர்ல? பாஸ், பாஸ், என்ன பாஸ்? வாங்க பாஸ், ஓடிடலாம். சீக்கிரம் வாங்க, ஓடிடுவோம். போடுங்க, நல்லா தான் போடுறீங்க. யாராவது என்ன காப்பாத்துங்க. எதுக்கு இப்படி என்ன அடிக்க ஓடி வரீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? சாமியார் தான் ஜோசியம் சொல்லியிருக்காரு, ஒன்னு அடிச்சாதான் எங்களுக்கு காசு பணம் சேருமா. ஜானுங்கிற பேர் உள்ள யார நீ அடிச்சாலும் சரி, உனக்கு பெரிய புதையல கிடைக்க காத்திருக்கு. போதும், நிறுத்துங்க மோட்டோ, நிறுத்துங்க.
ஆஹா, இது என்னோட புக்கு கிடையாதே. என்னோட புக் எங்க போச்சு? எஸ் 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 ஜான், இந்த புத்தகம் என்னுடைய குருநாதருடையது. நீ உன்னைய குருநாதர் கிடையாது. நான் தான் மோட்டு, நானே தான். இப்ப பாரு. இங்க பாரு, உன்னோட குருநாதர் நான் தான். அந்த புத்தகம் எங்க? மரியாதையா அதை என்கிட்ட கொடு. இந்த புத்தகம் என்ன பயங்கரமா அடி வாங்க வைக்குது. வலி தாங்கல. டண்டனகட்டான், உன்னுடைய அந்த கேவலமான புத்தகம் என்னிடம் தான் உள்ளது. இதுதானே இவங்கிட்ட நீ கொடுத்த எதிர்காலத்தை கணிக்கும் அதிசய புக்கு. இந்த புக்ல இருக்கிறத சொன்னா நடக்கும். சார், என்ன காப்பாத்துங்க. அரெஸ்ட் பண்ணி என்ன உள்ள தள்ளுங்க. என்னால இவங்க கிட்ட அடி வாங்க முடியல. வலிக்குது. சொல்றத கேளுங்க சிங்கம் சார். வெரி சாரி, ஐ அம் வெரி சாரி நண்பா, என்ன மன்னிச்சிரு. இந்த குட்டப்பைய ஜானி ஏமாத்துறான்னு தெரியாம நான் ஏமாந்து போயிட்டேன்டா. இந்நேரம் இந்த ஊரை விட்டேனா போயிருப்பேன். நீ என்னென்னமோ பேசிக்கிறாய் மோட்டோ. நண்பர்கள்னாலே உதவி செய்வதற்காகத்தானே. எங்களை விட்டுடுங்க. இனிமே இப்படி பண்ண மாட்டோம். Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.